சிலர் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்ப நலமா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். அதாவது இதுவரைக்கும் நிறைய சேனல்ல வந்து நிறைய வீடியோக்கள் நீங்க பார்த்திருப்பீங்க. என்னோட சேனல்லயே நிறைய வீடியோக்கள் போட்டு நீங்க பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இதுவரைக்குமே யாருமே தராத ஒரு வீடியோ வந்து உங்களுக்காக நான் தரப்போறேன். அதுல என்ன ஒரு விஷயம்னா, எல்லாருக்குமே பொதுவா இந்த ஷோல்டர் லூஸ், ஆர்ம்ஹோல் லூஸ், இந்த மாதிரி மார்பு சுற்றளவு லூஸ் இது எல்லாமே வந்து பொதுவா எல்லாருக்குமே ப்ளவுஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா நிறைய பேத்துக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ப்ராப்ளம் இந்த ஒன் சைடு மட்டும் ஷோல்டர் லூஸ் ஆகுறது, இப்படி ஷோல்டர் இறங்குறது, ஆர்ம்ஹோல் லூஸ் ஆகுறது, இந்த கழுத்து லூஸ் ஆகுறது. ஸோ இதை பத்தின வீடியோ இதுவரைக்குமே யாருமே வந்து தரல. எந்த ஒரு சகோதரனா எந்த ஒரு சகோதரியும் இதுவரைக்கும் அந்த வீடியோ கொடுக்கலன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் இதுவரைக்கும் தேடி பார்த்ததுல அந்த மாதிரி வந்து வீடியோ எதுக்குமே வந்து இதுவரைக்கும் வந்து யாருமே போஸ்ட் பண்ணல. ஸோ நம்ம வீடியோல இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான வீடியோ. ஒரு பக்கம் மட்டும் ஷோல்டர் லூஸ், ஆர்ம் லூஸ், கழுத்து லூஸ் வந்தா பிளவுஸ்ல அதை எப்படி சரி பண்றது அப்படிங்கறது தான் இந்த வீடியோல முழுமையா சொல்ல போறேன். மேலும் இந்த மாதிரி ஒரு பக்கம் மட்டும் அவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தனா அவங்களுக்கு அவங்களோட அளவுல என்ன பிரச்சனை அப்படிங்கறதும் இந்த வீடியோவோட எண்ட்ல சொல்லியிருக்கேன். ஆகவே இந்த வீடியோவை ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் தொடர்ந்து இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மைண்ட் ஆஃப் ஸ்டிச். நான் உங்கள் நண்பன் MSR. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்த கவனமாக கேளுங்க. வலது பக்கம் அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இடது பக்கம் அவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா இடது பக்கத்தில் என்ன பிரச்சனையோ அதை நீங்கள் வந்து நான் செய்யக்கூடியதை இடது பக்கமாக செய்யுங்க. இதுவே இடது பக்கம் அவங்களுக்கு வந்து சரியாக இருக்குது, வலது பக்கம் ஷோல்டர் தான் அவங்களுக்கு வந்து இறங்குது அப்படிங்கிறவங்க வலது பக்கம் உள்ள அந்த பீஸை வந்து சரி பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் என்ன பண்ணாலும் ஒரே இது தான் பண்ண போகிறீங்க. அது தேவைக்கேற்ப உங்களுக்கு வேணும்னா அது வந்து இடது பீஸாவோ அதாவது இடது பக்கமாவோ அல்லது வலது பக்கமாவோ எந்த பக்கம் வருதோ நீங்கள் வந்து நீங்கள் செய்யக்கூடியதை அதை அந்த பக்கமாக மாற்றிக்கோங்க. ஏன்னா இது லைனிங் ப்ளவுஸ்னாலும் சரி தான், இல்லை வந்து சாதா ப்ளவுஸ்னாலும் சரி தான், இந்த நிலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் எதுவுமே மாற போகிறதில்ல. இதுவே நீங்கள் டிசைன் போட்ட ப்ளவுஸ் அல்லது கோடு போட்ட இந்த மாதிரி அதாவது உள்பக்கம் வெளிப்பக்கம் இருக்கக்கூடிய துணியில நீங்க செஞ்சீங்கன்னா எந்த பக்கம் வேணுமோ, அதாவது வலது பக்கம் வேணும்னா வலது பக்கம், இடது பக்கம் வேணும்னா இடது பக்கம் நீங்க வந்து கரெக்ஷனை பார்த்து பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய விஷயத்த நீங்க பாருங்க. ஸோ நான் இப்போ சொல்லக்கூடிய விஷயங்கள் எனக்கு வந்து என்னோட கஸ்டமருக்கு இடது பக்கம் தான் வந்து அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வருது. ஸோ இப்போ பாருங்க, இது வலது பக்கம். இப்போ முதல்ல பிளவுஸோட முன்பகுதியை எடுத்துக்கலாம். இந்த பிளவுஸோட முன்பகுதியெலாம் நீங்கள் வந்து செய்யக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது. இப்போ இடது பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் எதுவுமே கிடையாது. இப்போ இவங்களுக்கு வந்து வலது பக்கம் தான் அவங்களுக்கு ப்ராப்ளம். ஸோ இப்போ இடது பக்கத்துலேருந்து இந்த வலது பக்கத்தில் எந்த வித மாற்றங்கள் செய்ய போகிறேங்கிறத பாருங்கள். இப்போ இடது பக்கத்தில் உள்ள அந்த பீஸை வந்து நான் தனியாக வச்சுட்டேன். இப்போ இவங்களுக்கு என்ன செய்ய போகிறோன்னா, அதே போல் நம்ம வந்து என்னதான் நம்ம இந்த கரெக்ஷன் பண்ணாலும் இவங்களுக்கு இந்த கழுத்தோட வடிவமைப்பு மட்டும் மாறாது. அதையும் வந்து தெளிவாக சொல்கிறேன், கவனமாக கேளுங்க, கவனமாக பாருங்க. இதில் இவங்களுக்கு ஷோல்டர் இந்த மாதிரி ப்ராப்ளம் வருதுன்னா இதில் செய்யக்கூடிய விஷயங்கள், முதல் விஷயம் இங்கே பாருங்க, இந்த இடத்துல கரெக்டாக நான் வந்து வலது பக்கம் தான் ப்ராப்ளம் சொன்னேன், வலது பக்கம் பீஸ் எடுத்திருக்கேன். அதனால் பாருங்கள், இந்த இடத்துல கரெக்டாக 1/4 இன்ச்சு பாயிண்ட் அளவுக்கு இவங்களுக்கு கரெக்ஷன் கொடுத்துருக்கேன். இதுவே இந்த இடத்துல பாருங்க, ஜஸ்ட் சும்மா ஒரு 1/4 இன்ச்சு, அதாவது இங்கே என்ன கொடுத்துருக்கணும் அதில் பாதி ஸ்பேஸ் இங்கே வச்சுருக்கேன். நார்மலாக வழக்கமாக என்ன ப்ளவுஸ் வேணுமோ அதை நான் வந்து ப்ளவுஸ் படி நான் வந்து வெட்டிக்கிட்டேன். அதற்கப்புறம் நீங்கள் தனியாக செய்யக்கூடிய விஷயம் தான் இது, ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நான் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கிட்டேன். இப்போது கழுத்து பகுதியில் இந்த கழுத்து பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இந்த கழுத்து பகுதிக்கிட்ட இதுலேயும் இந்த கொக்கி பீஸ் போடுற இடத்துல இந்த சென்டர் டாட் வரும் இல்லையா, சென்டர் டாட் இந்த நடு டாட் வரும் இல்லையா. ஸோ இந்த நடு டாட்டை நீங்கள் வந்து மார்ஜின் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த டாட் இந்த நடு டாட் வரைக்கும் தான் நீங்கள் வந்து இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணணும். அதுக்கு மேலே கீழே வந்து நீங்கள் எதுவும் பண்ணிடக்கூடாது. அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா இதுலையும் இந்த நடு டாட்லேருந்து கரெக்டாக ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் மேலே எடுத்துக்கோங்க.
ஸோ இந்த ஒரு பாயிண்ட்ல இருந்து கரெக்டாக இந்த இடத்துல கழுத்து வரக்கூடிய இடத்துல 1/4 இன்ச் எடுத்துக்கோங்க. பாருங்க இந்த மாதிரி, இதில் இந்த மாதிரி, ஓகேங்களா? இப்படி இந்த மாதிரி பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இவங்களுக்கு என்ன ப்ராப்ளம், எதனால் இந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறேன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? கவனமாக கேளுங்க, நான் சொல்கிறேன். இப்போ இதை நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணிக்கணும், ஓகேங்களா? கரெக்ஷன் பண்ணிட்டோம். அதே போல் இந்த டாட்ல இருந்தும் நம்ம கரெக்ஷன் பண்ணிட்டோம், ஓகேங்களா? அடுத்து நம்ம செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா, இங்கே பாருங்க, இதில் இந்த டாட் நம்ம பிடிக்கிறோம் இல்லையா? ஸோ இந்த டாட் இப்படி வருது, கவனமாக பாருங்க. இந்த டாட் வந்து நார்மலாக நீங்கள் பிடிக்கிறீங்க, பிடிக்கும்போது இந்த மாதிரி வரும். ஸோ இந்த 2 ப்ளவுஸுக்குமே நீங்கள் வந்து ஸ்பேஸ் வந்து இந்த கொக்கி பீஸ் ஐ பீஸ் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் ஒரே மாதிரி தான் விட்டுருப்பீங்க, ஓகேங்களா? இந்த ஸ்பேஸ், இந்த உயரத்தை சொல்கிறேன். ஸோ இதுலையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கரெக்டாக இந்த டாட் வருது பார்த்தீங்களா? இந்த இடத்துல நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது. இந்த டாட் முடிவு வருது பார்த்தீங்களா? இதிலிருந்து இப்படி சின்னதாக, ஓகேங்களா? இந்த மாதிரி பண்ணிக்கணும். அதற்கப்புறமா நீங்கள் இந்த முக்கியமான விஷயத்தை கவனிங்க. இந்த டாட் சைடில் ஆம்கோல் டாட் இப்படி பிடிக்கிறோம் இல்லையா? நார்மலாக இந்த டாட் என்ன பிடிக்கிறீங்களோ பாருங்க, இந்த டாட் நார்மலாக நீங்கள் வலது பக்கம் என்ன டாட் பிடிக்கிறீங்களோ பாருங்க, இடது பக்கத்துக்கும் நான் மார்ஜின் போட்டிருக்கேன், வலது பக்கத்துக்கும் மார்ஜின் போட்டிருக்கேன். நம்ம ஷோல்டர் அண்ட் இந்த இடத்துல கரெக்ஷன், இந்த எல்லாமே கரெக்ஷன் பண்ணிட்டோம். இப்போ இதில் வந்து பாருங்க, உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து டிஃப்ரெண்ட் வரும், ஓகேங்களா? இந்த டிஃப்ரெண்ட்டை இப்போ பார்க்காதீங்க, கொஞ்சம் பொறுங்க, தெளிவாக சொல்கிறேன். இதற்கடுத்து நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த டாட் நீங்கள் இந்த இடத்துல வந்து கரெக்டாக 1/4 இன்ச் பாயிண்ட் அளவு தான் நீங்கள் வந்து இங்கே பிடிக்கணும், நார்மலாக உள்ள ப்ளவுஸுக்கு அதுதான். பட் இவங்களுக்கு இந்த சைடு உள்ளவங்களுக்கு மட்டும் நீங்கள் 1/2 இன்ச் டாட் பிடிக்கணும், 1/2 இன்ச், ஓகேங்களா? இந்த மாதிரி ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் நான் சொல்கிறேன், எல்லாருமே இதை செய்ய தேவையில்லை. இந்த மாதிரி ப்ராப்ளம் வர்றவங்க மட்டும் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த வலது பக்கம் ஷோல்டர், வலது பக்கம் குக்கி பீஸ் அண்ட் இந்த டாட், இது எல்லாமே நீங்கள் வந்து நச்சுன்னு பிடிச்சிக்கோங்க. இந்த டாட் எதுவுமே மாற்றிக்க வேணாம். இப்படி நீங்கள் செய்யும்போது உங்களுடைய இந்த பக்கம் கழுத்தோட அளவு வந்து குறையும். அதற்கு என்ன பண்ணிக்கிறீங்கன்னா, இப்போ பாருங்க, இப்போ இந்த இடத்துல இந்த ப்ளவுஸ் இருக்குங்க இல்லையா? ஸோ இதை நீங்கள் வந்து இப்படி வச்சுக்கோங்க. இந்த பீஸ் எவ்வளோ வருதோ, அதாவது இடது பக்கம் பீஸ் எப்படி வருதோ அதே அளவுக்கு நீங்கள் மார்ஜின் வச்சு நீங்கள் வலது பக்கம் உள்ள நீங்கள் அந்த பீஸை வந்து கரைச்சிக்கோங்க. இது நீங்கள் வலது பக்கம் வந்தாலும் சரிதான், இடது பக்கம் வந்தாலும் சரிதான். இதை வந்து நார்மலாக ப்ளவுஸுக்கு நீங்கள் எப்படி வேணால் மாற்றி போட்டுக்கலாம். நான் சொன்ன மாதிரி பிரிண்டிங் ப்ளவுஸ், உள்பக்கம் வெளிப்பக்கம் உள்ள ப்ளவுஸ் உள்ளவங்க மட்டும் எந்த பக்கம் தேவையோ அவங்க நான் செய்கிறத அப்படியே வந்து வலது பக்கம்னா வலது பக்கம், இடது பக்கம்னா இடது பக்கம் செஞ்சுக்கோங்க. இப்போது எனக்கு இடது பக்கம் கழுத்து என்ன தேவையோ அதே போல் வலது பக்கமும் கழுத்து கொடுக்கணும். ஏன்னா நம்ம பண்ணக்கூடிய அந்த கரெக்ஷன்னால இவங்களுக்கு வந்து கழுத்தோட வலது பக்கம் உள்ள கழுத்தோட அளவு வந்து குறையலாம், அதாவது ரவுண்டு வந்து கம்மியாக போகலாம், கண்டிப்பாக ரவுண்டு வந்து கம்மியாக போகும், ஓகேங்களா? அதை சரி பண்ணணும்னா நம்ம இந்த பாருங்க கழுத்தோட வடிவமைப்பு இந்த மாதிரி வந்து அமைக்கணும். ஸோ இப்போ நான் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும், என்னென்ன விஷயங்கள் செய்ய சொல்லணும் அதை மட்டும் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி கழுத்து தைச்சு பார்க்கும்போது சைடில் ஒரு வீடியோ வருது பாருங்கள். இந்த வீடியோவில் கழுத்து வடிவமைப்பு எப்படி இருக்கோ அதே போல் வந்து உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் அமையும். நீங்கள் வந்து இங்கே முன் பகுதி பின் பகுதி இங்கே பாருங்கள் கரெக்ஷன் வரனால இது சின்னதாகவும் இந்த பக்கம் உள்ளது பெருசாகவும் வரும். இதை பற்றி நீங்கள் எந்த விதமான மைண்ட் பண்ணிக்காதீங்க, ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க கழுத்து எப்படி வந்திருக்கு அமைஞ்சிருக்குன்ட்டு. ஸோ இதே போல தான் வரும். இவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா, இவங்களுக்கு இடது பக்கம் ஷோல்டர், ஆர்ம் லூஸ்
இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகம். அதாவது வலது பக்கத்தை விட இடது பக்கத்தில் அவங்களுக்கு ஷோல்டர் அதிகம், ஆம்கோல் அளவு, கை அளவு எல்லாமே அதிகம். இவங்களுக்கு இடது பக்கத்தை விட வலது பக்கத்தில் ஷோல்டர் அளவு, ஆம்கோல் அளவு, கையோட அளவு ரொம்பவே கம்மி. அதாவது இந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கத்துக்கு அளவுகள் கம்மி. ஸோ இப்படி உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி என்னதான் நீங்க வந்து ஷோல்டர் லூஸ் சரி பண்றதுக்கு, கழுத்து லூஸ் சரி பண்றதுக்கு நீங்க என்னதான் பாடுபட்டாலும் இந்த மாதிரி உடல் அமைப்பு உள்ளவங்களுக்கு நீங்க வந்து இந்த விஷயத்துல நான் சொன்னதை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இது மூலியமா தான் தீர்வு கிடைக்குமே தவிர இல்லாட்டி உங்களுக்கு எந்த தீர்வுமே கிடைக்காது. இவங்களுக்கு இடது பக்கத்தை விட வலது பக்கம் அளவுகள் கம்மி. ஓகேங்களா? இதனால தான் ஒரு பக்கம் மட்டுமே இவங்களுக்கு வந்து ஷோல்டர் லூஸ் அண்ட் கழுத்து லூஸ் அண்ட் இந்த ஆம்கோல் லூஸ் இது எல்லாமே வருது. இது சரி பண்ணிக்கோங்க. நீங்க வலது பக்கம் கை வந்து அட்டாச் பண்ணும்போது இப்ப பாருங்க, எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்துக்கோங்க. இவங்களோட ஷோல்டர் அமைப்பு இப்படி வரும், கழுத்தோட அமைப்பு இப்படி வரும். பட் நீங்க ப்ராப்பரா வந்து தைக்கும் போது என்ன செய்வீங்களோ இதே வந்து இந்த பேக் பீஸ்ல வந்து ஷோல்டர் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா, இப்போ இடது பக்கம் நீங்க வந்து வழக்கமா எப்படி வந்து ஷோல்டர் ஜாயின் பண்றீங்களோ இப்போ பாருங்க, ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது நம்ம இப்போ கழுத்தோட பகுதியில் நேராக வச்சு தான் ஜாயின் பண்ணுவோம். அதே போல நீங்க வந்து வலது பக்கம் ஷோல்டர் ஜாயின் பண்ணும் போதும் நீங்க வந்து இந்த பாருங்க இந்த மாதிரி வச்சுக்க கூடாது. இந்த ஷோல்டரோட அமைப்பு பாருங்க, இது வந்து நேரா இப்படி வந்துடணும். ஓகேங்களா? ஸோ நீங்க பிடிக்கக்கூடிய அளவு 1/4 இன்ச்சு பாயிண்ட் பிடிச்சாலும் சரி தான், அல்லது உங்களோட பிளவுஸுக்கு நீங்க எவ்வளவு பிடிச்சாலும் சரி தான், ஒரே அளவில் பிடிச்சுக்கணும். பட் நீங்க இந்த துணியில வந்து எந்த மாற்றமும் செஞ்சிடக்கூடாது. ஓகேங்களா? ஷோல்டர் பிடிக்கக்கூடிய அளவுகள் கரெக்டா ஒரே மாதிரி பிடிக்கணும். இதுல எந்த மாற்றமும் செஞ்சிடக்கூடாது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுல வந்து ஸ்லீவ்ஸ் நீங்க அட்டாச் பண்றீங்க அப்படின்னா பாருங்க, நார்மலா ஸ்லீவ்ஸ் வந்து நம்ம இடது பக்கம் இவங்களுக்கு ஷோல்டர் ஜாயின் பண்றது அண்ட் எல்லாமே ஓகே தான். அண்ட் கை அட்டாச் பண்ணும்போது பாருங்க, இவங்களுக்கு இப்போ இவங்களுக்கு இடது பக்கம் ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து எந்த விதமான ஒரு கேப்பும் வராது. அதாவது கையும் அந்த உடம்பு தட்டும் கை பீஸும் எல்லாம் ஒரே அளவா வரும். அதாவது ஒரே அளவுல இருந்து ஜாயின் பண்ணுவோம். இதுவே நீங்க எந்த பக்கம் ப்ராப்ளம் வருதோ, ஸோ இவங்களுக்கு வலது பக்கம் சொன்னேன் இல்லையா, இவங்களுக்கு வலது பக்கம் ஸ்லீவ்ஸ் நம்ம அட்டாச் பண்ணும்போது இங்க பாருங்க, நார்மல் அளவை விட இந்த இடத்துல இவங்களுக்கு ஆம்கோல் லூஸ், ஆம் அளவு கம்மின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதனால கையோட அளவை இங்க பாருங்க 1/2 இன்ச்சு அளவுக்கு நம்ம முன்னாடி வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ கையோட அளவை 1/2 இன்ச்சு கம்மி பண்ணி இதுல இருந்து நீங்க வந்து பாருங்க இப்படி ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கையோட சென்டர் ஷோல்டர் அமைப்பு வந்து மாறாது. உங்களுக்கு பின்னாடி அதாவது பேக் சைட்ல நீங்க எந்த விதமான கரெக்ஷனும் எதுவுமே பண்ண தேவையில்லை. நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாமே வலது பக்கம் பிரச்சனை வந்தா வலது பக்கம் முன்தட்டு, இடது பக்கம் பிரச்சனை வந்தா இடது பக்கம் முன்தட்டுல மட்டுமே நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு ஒன் சைட் ஷோல்டர் லூஸு, ஆம்கோல் லூஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம் வர்றவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம உங்க அளவு வந்து பர்ஃபெக்டா வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோல சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவே புரிஞ்சிருக்கும், ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்த இந்த வீடியோ உண்மையிலே உங்களுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமா இருந்திருக்கும், ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா பிளவுஸ் கட்டிங்ல பத்தி நிறைய இதே மாதிரி புதிய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இதே உங்களுக்கு வந்து வீடியோல வந்து வர காத்துட்டு இருக்கு. மேலும் இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனலோட ஜாயின் பட்டன்ல நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது. ஸோ நம்ம சேனலோட ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் என் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா வீடியோவாக நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மறக்காம நம்ம சேனலோட ஜாயின் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மேலும் நீங்க பிளவுஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸ், சுடிதார், கட்டிங், ஸ்டிச்சிங் பத்தி கிளாஸ் எடுத்துக்கணும், ஆன்லைன் கிளாஸிங் வந்து நீங்க நிறைய கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாலும் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அல்லது 82 48 11 51 06 அப்படிங்கிற என்னோட அலைபேசிக்கு உங்களுடைய ஃபோன் நம்பர் அண்ட் டீட்டெயில் எல்லாமே வந்து கொடுத்தீங்கன்னா, அதாவது நீங்க வந்து ஆன்லைன் மூலியமா கத்துக்கிறதுக்கு ரொம்பவே உங்களுக்கு உபயோகமா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். மேலும் இந்த வீடியோக்கு கீழே உங்களுக்கு வேற எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே போல வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.